ரொம்ப நாளாச்சு ஸ்ரீலங்கா பற்றியும் அங்கே வாழக்கூடிய நம்முடைய தமிழ் உறவுகள் பற்றியும் பேசி நிச்சயமாக பேச வேண்டிய ஒரு தலைப்பாகத்தான் இதை நான் பார்க்குறேன். கடந்த 4 நாட்களுக்கு முன்னாடி அங்கே நடந்த சம்பவம், அதை பற்றிய சில தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சில விஷயங்கள், வைரலாகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருடைய பேச்சு. அர்ஜுனா அப்படிங்கிற நபரை பற்றி நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. நிறையா ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய நம்முடைய வியூவர்ஸ் அதை பார்த்துருப்பாங்க. எதனால் இவர் திடீர்னு இப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது தொடர்பாக நான் இல்லை, அவர். ஸோ நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் பிள்ளையார் சிலையை ஸ்ரீலங்காவில் வைக்க வேண்டிய தேவை என்ன, எதற்காக அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஸ்ரீலங்காவினுடைய பார்லிமெண்ட்டில் கொண்டு போய் வைக்கிறார்? முக்கியத்துவம் வாய்ந்த பேச்சுக்கள் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றிருக்கு. இதை தாண்டி தமிழர்களுக்கான தேவை, புதிதாக அமைந்திருக்கக்கூடிய அரசு நிச்சயமாகவே தமிழர்களுடைய நலனுக்காகத்தான் செயல்படுதா, எதற்காக ஒரு நாடாளுமன்ற எம்பி இப்படி கொந்தளிக்கிறார் அப்படிங்கிறது தொடர்பான விஷயங்களை தான் நம்ம பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. யாழ்ப்பாணம் இந்த பேரை உச்சரிக்கும் போதே உண்மையிலேயே உதடுகள் நடுங்குது. கிட்டத்தட்ட 1,76,000 உறவுகளை மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி முடித்து 15 வருஷம் ஆயிடுச்சு. 2009ஆம் ஆண்டு நடந்த இனப்படுகொலை, அது தொடர்பாக இன்னமும் நியாயம் கிடைக்காத மக்கள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதற்கு ஏகப்பட்ட உதாரணங்களை நம்ம வரிசையாக அடுக்கிக்கிட்டே போகலாம். செம்மணி அப்படிங்கிற அந்த இடத்துல கிடைத்திருக்கக்கூடிய எலும்புக்கூடுகளில் தொடங்கி தொடர்ச்சியாக நம்முடைய கலாச்சாரமும் பாரம்பரியமும் தமிழர்களுக்கான பெருமையும் அங்கே அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத செய்திகள் வாயிலாக நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. யார் இந்த ராமநாதன் அர்ஜுனா? அவர் அப்படி என்ன பேசியிருக்காரு? அவருடைய வாய்மொழியிலிருந்தே சில வார்த்தைகளை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய தேவையும் இருக்குது. இல்ல தெரியாம கேக்குற இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சா சும்மா இருப்பீங்களா? இல்ல கேக்குறேன். நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தர் சிலை எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையார் சிலை வைக்கிறேன், உங்களால் முடியுமா வைக்க விட? மிகவும் கவலையாக இருக்கேன் என்றால் இவர்கள் சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் எப்படி? ஆகவே எங்களுடைய சமூகம் அள்ளுகொள்ளையாக நம்பியது. வடக்கு கிழக்கை ஆண்ட போது ஒரு சிங்களவன் ஒரு தமிழ் மனுஷனா வெக்கப்படுறேன். ஒரு தமிழனா உங்களுடைய ஆயுதம் தூக்கி 1000 பேர் இருக்கிறீர்கள், வெக்கமா இல்லையா? திடுதுப்புன்னு ஒருத்தர் மயக்க பிடிச்சி கொந்தளிக்கக்கூடிய நிகழ்வுங்கிறது அரங்கேறுது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் அந்த நாட்டினுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர். யாரால்? மக்களால். அப்போது யார் இந்த ராமநாதன் அர்ஜுனா அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அவர் ஒரு டாக்டர், மருத்துவர். 2024 அந்த நாட்டில் ஒரு சுகாதார சீர்கேட்டை அவர் அம்பலப்படுத்துகிறார். அதன் மூலியமாக மக்களுடைய நம்பிக்கையை வாங்குகிறார். தமிழர்களுக்கான அங்கீகாரத்தை மீட்டெடுத்து கொடுப்பேன் அப்படிங்கிற ஒரு பெருத்த வாக்குறுதியை கொடுத்து அங்கே அந்த மண்ணுக்கான தலைவனாகவும் உருவாகிறார். அதற்கு பிறகு அவருக்கான அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கப்படலை. தொடர்ச்சியாக பொறுத்து பார்த்தவர், மேடைகளில் பேசி பார்த்தவர் நாடாளுமன்றத்தில் கொந்தளிக்கிறார். எப்படி தெரியுமா? நான் முஸ்லீம் அல்ல, ஆனால் முஸ்லீம் சமூகத்தினரை ஸ்ரீலங்கா ஒடுக்குகிறதா, இலங்கை அரசு ஒடுக்குகிறதா? அதுவும் குறிப்பாக அவர் சொல்லக்கூடிய விஷயம், பொய் சொல்லி ஆட்சியை பிடித்த அனுரகுமார அரசு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறார். இந்த அனுரகுமார திசைநாயக்கை பற்றி நீங்கள் ஏற்கனவே நிறையா விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஸ்ரீலங்காவில் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்ததாக வரலாறுகள் நமக்கு சுட்டி காட்டுது. காரணம் என்ன அப்படின்னா, அவர் அரசுடைமையாக எல்லாத்தையும் மாற்றுறார். ஒரு கம்யூனிஸ்டாக தன்னை காமிச்சுக்கிறார். அப்போது ஒரு புத்தர் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து அவர் ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை கொண்டு வராரு. எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தமிழர்களுடைய மத்தியில் ஏற்படுது. ஆனால் இப்போது இந்த
அர்ஜுனா அப்படிங்கிற நபர் பேசி இருக்கக்கூடிய விஷயம் அதுக்கு முற்றிலும் உண்மைக்கு மாறான சில விஷயங்களாக தெரியுது. காரணம் என்னென்னா, அவர் சொல்கிறாரு, எங்கள் மக்களுக்கும் இவர் பொய் சொல்லி தான் வாக்கு கேட்டு அவங்களுடைய வாக்குகளை வாங்கியிருக்காரு. ஈஸ்டர் அட்டாக் அப்படிங்கிறது நடந்தது, அதை நீங்கள் மறந்துருக்க மாட்டீங்க. அது மட்டுமல்ல, இப்போ முஸ்லீம் சமூகத்தினரையும் இந்த திசைநாயக்க அரசு கடுமையாக வஞ்சனை செய்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு செஞ்சுருக்காரு. எங்கே? நாடாளுமன்றத்தில். திரிகோணமலையில் புத்தர் சிலையை வைக்கிறீர்களே, இது நியாயமா அப்படிங்கிறது தான் அவர் முன் வச்சிருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. இந்த திரிகோணமலை அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியமானது, சீனாவுக்கு ரொம்ப முக்கியமானது. சீனாவினுடைய ஆதிக்கம்ங்கிறது ஸ்ரீலங்காவில் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்போ ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய திரிகோணமலையை சீனா தனது ஏவுகணையை கொண்டு வந்து வைக்கக்கூடிய இடமாக மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்தியா ஏகப்பட்ட இடங்களில் சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட நிலையில் இந்த திரிகோணமலையில் போய் புத்த மத கலாச்சாரத்தை புகுத்தக்கூடிய உங்களுடைய போக்கு எப்படி நியாயமானதாக இருக்க முடியும்? எல்லாருக்குமான தலைவராகவா புத்தரை நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய தமிழர்கள் ஏற்றுக்கிட்டோமா என்ன அப்படிங்கிற கொஸ்டினையும் அவர் வச்சிருக்காரு. அதே நேரத்தில் இங்கு நான் பிள்ளையார் சிலையை வைத்தால் என்ன செய்வீர்கள் அப்படிங்கிற கேள்வி. திரிகோணமலையில் போய் நீங்கள் எதை வைக்கிறீங்க? புத்தர் சிலையை கொண்டு போய் வைக்கிறீங்க. பட் இங்கே நான் பிள்ளையார் சிலையை வச்சேன் அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுப்பீங்களா அப்படிங்கிற கொஸ்டினை ரைஸ் பண்ணியிருக்காரு. கடைசி தமிழன் இருக்கும் வரை வடக்கு மாகாணத்தில் தமிழர்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி வடக்கு மாகாணம். அந்த பகுதியில் ஒத்த ஓட்டு கூட நீ வாங்கிக்க முடியாது திசைநாயக அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செஞ்சுருக்காரு. ஸோ இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நாடாளுமன்றத்தில் அவர் வைத்ததற்கு பிறகு தான் இந்த வீடியோ வைரலாக சுற்றிக்கிட்டே இருக்குது. நம்ம கொஞ்சம் தாமதமாக தான் பதிவு செஞ்சுருக்கோம். பட் இது ரொம்ப பேசப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். OHCHR அப்படிங்கிறத நீங்கள் டைப் பண்ணி பாருங்கள், அது தொடர்பான விவரங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதாவது அது மே மாதம் 2024 வெளியான ஒரு அறிக்கை. அதில் என்ன சொல்கிறாங்க, காணாமல் போகக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு எங்கன்னா அது இலங்கை அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை பதிவு செய்கிறாங்க. ஸோ நீங்கள் காணாமல் போனவர்களுக்கான அலுவலகம் எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ரீலங்காவில் இருக்குது. நீங்கள் எத்தனை மனிதர்களை காணா அப்படின்னு சொல்லிட்டு புகார் கொடுக்க போகிறீங்கன்னு வச்சுங்களேன், வேர்ல்டில் அத்தனை மனிதர்களையும் கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியது அந்த நாட்டினுடைய காவல்துறையினுடைய வேலை, அந்த அரசினுடைய வேலை. பட் ஸ்ரீலங்கா மட்டும் அப்படி உறவுகள் வந்து என்னுடைய அத்தையை காணா, என்னுடைய மாமாவை காணா, என்னுடைய குழந்தையை காணா அப்படின்னு ஒரு தாய் வந்து புகார் கொடுக்கும்போது, அதான் 2009 செத்து போயிருப்பான்ல, எங்கேயாவது புதைச்சிருப்பாங்க, போய் தேடி கண்டுபிடி அப்படின்னு சொன்ன நாட்கள். இதே 2009 பிறகு எத்தனையோ தாய்மார்கள் இதே கேள்வியை பல இடங்களில் கேட்டு 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 தொண்டை தண்ணி வத்தி போன காலங்களும் இருக்குது. அப்படி இந்த தமிழினத்தை கொன்று குவித்த ஸ்ரீலங்கா அரசு, அதை யாருமே மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அங்கே அரங்கேறிச்சு. இப்போது ரீசண்டாக குருந்தூர் மலையில் விவசாயம் செய்கிறதுக்காக நம்முடைய தமிழர்கள் சிரமப்பட்டுறாங்க. அதில் 3 பேர் கைது செய்யப்பட்டாங்க. அவங்களுடைய பூர்வீக நிலம் வந்து கையகப்படுத்தப்பட்டது. இதையும் வந்து பார்த்துக்கிட்டு இந்த அரசு பொறுமையாக தானே இருக்குது அப்படிங்கிற கொஸ்டினையும் நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழர்கள் நிறையா பேர், அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கல்ச்சர் இப்போ சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஒரு பெரிய ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் நடக்குதுன்னா பனைமரத்தில் ஏறி நின்று அவங்கள பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஸ்ரீலங்கா இப்படிலாம் மாறிடுச்சு. ஜென்னி செட்டினுடைய அங்கே நிலைமையை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. தலைவருடைய பேரை கூட அவங்க உச்சரிக்கிறதுக்கு இப்போல்லாம் மறுக்கிறாங்க. தியாகம்னா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரியான விவரங்கள்லாம் நிறையா பதிவேற்றக்கூடிய காட்சிகள் இருக்குது. ஆனால் இன்னமும் அங்கே தமிழ் அப்படிங்கிறதும் தமிழனுடைய ரத்தமும் உயிர்ப்போடு தான் இருக்குங்கிறத யாரும் மறக்க முடியாது. அவங்களுக்கு வரலாறு சொல்லித்தரலையே தவிர அவங்களுக்குள்ள அந்த உணர்வு அப்படிங்கிறது எளிமையாக ஊட்டப்பட்டு கொண்டே தான் இருக்குது. 2009 போருக்கு முன்னாடி 22,406 ஏக்கர் நிலம் வந்து முல்லைத்தீவில் வனத்துறைக்கு சொந்தமாக இருந்தது. அப்போது போருக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அப்படியே அது டபுள் மடங்கு ஆகுது, 43,500 ஏக்கராக விரிவடையுது வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இடம். இப்படி ஆவணங்கள் மாற்றப்படுது. இந்த 20,000 ஏக்கர் நிலமும் தமிழர்களுக்கு சொந்தமானதாக இருந்திருக்கு. பட் அந்த நிலம் எல்லாமே பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தமிழர்கள் இன்றைக்கி கூக்குரலிட்டு அங்கே சொன்னால் கூட அதை கேட்குறதுக்கு யாருமே இல்லை. அதுதான் இங்கே வருத்தத்திற்குரிய ஒரு பதிவு. யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் பிரதீபன் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இது. இது என்னுடைய கருத்து அல்ல.
சரிங்களா? இப்படி தொடர்ச்சியாக யாழ்ப்பாணமாகட்டும், முல்லைத்தீவாகட்டும், அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாமே இன்ன வரைக்கும் தமிழன் வஞ்சிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறான். தேயிலை தோட்ட தொழிலாளர்களில் இருந்து தமிழர்களுடைய ஓட்டுக்கள் மட்டும் அவங்களுக்கு வேணும், அதே நேரத்தில் அவங்களுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்த தனது உறவுகளை மீட்டெடுப்பதற்கான தேவைகளையும் யாரும் எண்ணி பார்க்கறது இல்லை. அதை பற்றிய கவலையும் அக்கறையும் அவங்களுக்கு இல்லை. எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் இனப்படுகொலை தொடர்பான விவகாரம், தமிழர்களுடைய உரிமை அங்கே மறுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். திசைநாயக்க வந்துட்டார், அவர் ஒரு கம்யூனிஸ்ட், பக்கா பண்ணிடுவார், எல்லாத்தையுமே மாற்றிடுவார் அப்படின்னு நம்மளால் எடுத்துக்க முடியல. காரணம் என்னன்னா, சிகரியா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு மலை பகுதி, அந்த ஒரு மலை அப்படிங்கிறது ஏகப்பட்ட வரலாற்று சின்னங்கள் பொறிக்கப்பட்டது. அது ராவணன் காலத்து மலை அப்படின்னு சொல்கிறாங்க. ராவணனுடைய அந்த விமானம் தரையிறங்குவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட பகுதி. அது ஒரு மாளிகையாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பான விவரங்கள். ஆங்காங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன துவாரங்கள் கூட எப்படி போட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. அங்கே ஒரு மனிதனைப் போலவே ஒரு சிற்பம், ஆனால் அந்த இடத்துல விலங்குகளுடைய காலடி தடம் போன்ற வடிவம்லாம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. ஸோ இதை வச்சு அங்கே இது ராவணன் கட்டினதாக இருக்காது, இலங்கை மன்னன் யார் அங்கே இருக்கக்கூடிய பௌத்த அரசு கட்டினதாக இருக்கும் அப்படிங்கிற புரளிலாம் கலப்பை விட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சிங்களர்கள். தொடர்ச்சியாக இது போன்ற நிகழ்வுகள், வரலாற்று சிதைக்கக்கூடிய நிகழ்வுகள்ங்கிறது அங்கே அரங்கேறிட்டு தான் இருக்குது. குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கங்கள் ஏகப்பட்டது அகற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம வீடியோவாகவே நம்ம பதிவேற்ற முடியும். அப்படி தமிழனுடைய கல்ச்சரையும் தமிழனுடைய அந்த இறை சார்ந்த நம்பிக்கையையும் ராவணன் தொடர்பான வரலாற்று நிகழ்வுகளையும் அங்கே முழுக்க அழித்தொழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்காங்க. அங்கே மதத்தை தூக்கி வைக்கிறேன் அப்படிங்கிற பேரில் நம்முடைய இனத்தை ஒட்டுமொத்தமாக அழித்து காமிச்சிருக்காங்க. குறிப்பாக செம்மணி அப்படிங்கிற இடத்துல புதைகுழி இதுவரைக்கும் 85க்கும் மேற்பட்ட அந்த எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு சிறுவனுடைய புத்தக பையோடு அவன் புதைக்கப்பட்ட நிகழ்வுகள்லாம், உயிரோடு புதைக்கப்பட்ட நிகழ்வுகள்லாம் அரங்கேறி இருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது இன்னமும் கண்ணீர் தாரதாரையாக உணர்வுள்ளவர்களுக்கு வரும். மயிர் கூச்சலிடக்கூடிய காட்சிகள் அங்கே ஏற்கனவே அரங்கேறி இருக்கு. அது எதையுமே இந்த உலகம் பெரிய அளவில் கண்டுக்கவே இல்லை. அன்றைக்கி காசா இஸ்ரேல் பிரச்சனையில் பாலஸ்தீனம் தொடர்பான விஷயங்கள், நிலம் கையகப்படுத்தப்படுது, மக்களுடைய உரிமை மறுக்கப்படுது, அவங்க கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள்ங்கிற செய்தி இன்றைக்கி உலக நாடுகள் எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்களோ அந்த பேச்சுக்கள் கூட இலங்கையில் தமிழர்கள் செத்தப்போ இல்லை. 2 லட்சத்துக்கும் அதிகமான தமிழர்கள் அங்கே இறந்து போயிட்டாங்க. இன்னும் ஏகப்பட்ட பேர் சாகிறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க. வாழுவதற்கு தேவையான வாய்ப்பை இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசு கூட ஏற்படுத்தி தரலை அப்படிங்கிறது தான் இந்த ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் பேசிய வார்த்தைகள் மூலிமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இலங்கை அப்படிங்கிற நாடே ஒரு மனித புதைகுழி, தமிழர்களுக்கான சவக்குழியாக மாறி போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை அந்த அரசு ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தார்மீக உரிமையின் அடிப்படையில் தான் இந்த கருத்தை நம்ம பதிவு செய்யணும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.